பேர் இருப்பாங்க ரொம்ப அழகான saree லைக் அவங்க அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி saree அண்ட் அவங்க அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தா ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மிஸ் மேட்ச், ஒரு கன்ஃபியூஸ்டாக கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்களோட நெக்லைனும் அவங்களோட நெக் பீஸும் வந்து மேட்சிங்காக இருக்காது. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் லுக்கே வந்து ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். என்னடா ரொம்ப அழகாக இருக்குது இந்த saree, இந்த ஜுவல்லரி ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது, பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு. எஸ், அதுக்கு காரணம் அந்த நெக்லைன் அண்ட் நெக் பீஸ் வந்து சரியா இல்லாதது தான். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக், நெக்லைன் வெர்சஸ் நெக் பீஸ். என்ன மாதிரி நெக்லைனுக்கு என்ன மாதிரி நெக் பீசஸ் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தீங்கன்னா வீடியோ தொடருங்க. Hi guys, நான் உங்க பிரீதா. இந்த சேனல்ல ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ் இது பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டு இருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக் லைன்ஸ் வெர்சஸ் நெக் பீசஸ் அப்படின்னு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்க அந்த வீடியோ செக் பண்ணலன்னா ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். அதோட லிங்க் ஐ லிங்க் இட் அப் ரைட் ஹியர், ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். நெக் லைன்ஸ் அப்படின்றது பிளவுஸோட இந்த இடம், பிளவுஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்றது தான். சரிங்களா? Neckline can be anything. It can be a U-neck, it can be a pa neck, it can be boat neck, it can be V-neck, it can be off-shoulder neck, anything. So, இந்த நெக்லைன்ஸும் இந்த நெக் பீசஸும் வந்து எப்படி நம்ம போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். See, இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு தம் ரூல் தாங்க இருக்கு. ஒன்னு, உங்களோட நெக் பீஸ் வந்து உங்க நெக்லைனுக்கு மேல இருக்கணும், அப்படி இல்லைன்னா நல்லா கீழே இருக்கணும். ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தம் ரூல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே உங்களோட நெக் லைன் அண்ட் நெக் பீசஸ் வந்து சூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 1, ரவுண்ட் நெக் லைன். ரவுண்ட் நெக் போடுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எதர் தின் சோக்கர் நெக்ல, இல்லைன்னா உங்களோட காலர் போன்ஸ்ல லை ஆகுற மாதிரி, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க வைப்போம்ல, இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் அந்த மாதிரியும் நீங்க போடலாம். ஒரே ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கணும், என்னன்னா அந்த நெக்லைனும் அந்த நெக் பீஸும் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. அந்த நெக்லைன் எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த நெக் பீஸ் வந்து முடிஞ்சா பரவாயில்ல, அதுக்கு மேல வந்து ஓவர்லேப் ஆகி நிக்க கூடாது. அதை வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அது பார்க்க அவ்வளோ அழகா இருக்காது. லைக் உங்க சாரி என்ன மாதிரி இருக்கு, உங்களோட நெக் பீஸ் என்ன மாதிரி இருக்கு, உங்களோட நெக்லைன் என்ன மாதிரி இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட நெக் பீஸ் வந்து நல்லா தெரியணும், பிரகாசமா வெளியில பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களோட நெக் பீஸ் வந்து தனியா இருக்கணும், உங்களோட கழுத்துல உங்க ஸ்கின்ல தான் அது இருக்கணும். தவிர அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா பாதி ஸ்கின்ல, பாதி உங்களோட நெக் லைன்ல, பாதி உங்களோட புடவையில, அந்த மாதிரி எல்லாம் விழக்கூடாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்பதான் பார்க்க ரொம்ப அழகாவும் நீட்டாவும் இருக்கும். டிப் நம்பர் 2, ஆஃப் ஷோல்டர் பிளவுஸ். சில பேர் வந்து லைக் இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல ஆஃப் ஷோல்டர். இப்போ ஆஃப் ஷோல்டர்லாம் ரொம்ப ஃபேன்சி ஆயிடுச்சுங்க, ரொம்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த சோக்கர் இருக்குல்ல, தின் சோக்கரா இருக்கட்டும், திக் சோக்கரா இருக்கட்டும், அது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் போட்டிருக்கிறது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் தான். இது ஒரு மிட் லென்த் ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ். இது மாதிரி இல்லாம கொஞ்சம் மேலேயே இருக்கும் பாத்தீங்களா, உங்க ஸ்கின் லென்த்லயே முடிகிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் கூட போடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து ஆஃப் ஷோல்டர்ஸ்ல அந்த காலர் போன்ஸ் எல்லாம் காட்டணும் அண்ட் எதுவுமே எனக்கு கழுத்துல போடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் நைஸ் பிக் ஹியரிங்ஸ், ஹேங்கிங்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹியரிங்ஸ் எல்லாம் போடுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஹியரிங் போலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி என்ன மாதிரி சாரிக்கு என்ன மாதிரி ஜுவல்லரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. ஐ லிங்க் இட் அப் ரைட் ஹியர். ஆஃப் ஷோல்டரா இருக்கலாம், ஸ்ட்ராப்லெஸ் பிளவுஸா இருக்கலாம், இல்ல ஸ்பெகட்டி பிளவுஸா இருக்கலாம். இது மூணுக்குமே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஜெனரிக் ரூல். இந்த மாதிரியான நெக் பீசஸ் போடுங்க, யூ வில் லுக் லைக் வெரி கார்ஜியஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் வி நெக். டீப் வியா இருக்கலாம், இல்ல ஷாலோ வியா கூட இருக்கலாம். இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு தின் சோக்கர், இந்த சொன்னல சின்ன தின்னா இருக்க சோக்கர் இங்கேயே இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் வி மாதிரி முடிகிற மாதிரியான லேயர் நெக் பீசஸ், இல்ல ட்ரையாங்கிளான எட்ஜ்ல இருக்க மாதிரியான பெண்டன்ஸ் ஆர் வி ஷேப் பெண்டன்ட், அந்த மாதிரி போடுங்க. பட் எல்லாமே அந்த ஸ்கின்ல தான் இருக்கணும் அண்ட் கரெக்டா அந்த வி கேப்ல வந்து அது வந்து தெரியணும் விசிபிளா. அந்த மாதிரி போடுங்க, இட் வில் பி வெரி குட். இதுக்கு வந்து நீங்க அந்த திக்கான சோக்கர் இருக்குல்ல, நல்லா இவ்வளோ பெருசா அந்த ட்ரெடிஷ்னல் சோக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அது போடாதீங்க. அது வந்து என்ன ஆகும்னா வைடரான வியா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் நேரோவான வியா இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே வந்து திக்கான சோக்கர் போட்டீங்கன்னா இந்த சைட்ஸ்ல எல்லாம் போயிட்டு நெக்லைன் மேல அந்த நெக் பீஸ் ஓவர்லாப் ஆகும். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் தின் சோக்கர். கரெக்டா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல வந்து உங்களோட சோக்கர் விசிபிளா தெரியணும். அப்படி இருந்தா ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் கோ ஃபார் இட் கைஸ். இனிமே நான் போடுற எல்லா வீடியோலுமே பெஸ்ட் கமெண்ட் எது அப்படின்னு சூஸ் பண்ணி வியூவர் ஆஃப் த வீக் அப்படின்னு அவங்கள அனௌன்ஸ் பண்ண போறேன், ஒரு ஷவுட் அவுட் கொடுக்க போறேன் என்னோட வீடியோ நடுவில்.
So, நீங்க அந்த viewer of the week இருக்கணும் அப்படின்னா please go give your comments in the comment section below. என்ன கமெண்ட் வேணா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்டா இருக்கலாம், மோட்டிவேட்டிங்கான கமெண்டா இருக்கலாம், உங்களோட சஜஷன்ஸ் இருக்கலாம், உங்களோட கிரிட்டிசிசம் இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். எது ரொம்ப பெஸ்டான கமெண்ட் or எனக்கு என்ன கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணி நானே உங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுப்பேன். So, you guys ready? Give your comments in the comment section below. Next comes boat neck. Boat neck blouses-க்கு என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா lengthy long neck pieces போடுங்க. Can be a chain, lengthy chain இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரியான லாங்கான ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸாக இருக்கலாம். என்ன வேணா போடலாம், பட் மேக் ஷூர் இட் இஸ் வெரி லாங் அண்ட் லென்த்தி. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ கேன் கோ ஃபார் நைஸ் பிக் ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ். நான் வந்து ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் போடல, ஐம் வெரிங் அ சிங்கிள் ஸ்டோன் ஸ்டட். ஏன்னா எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து என்னோட நெக் பீஸ்க்கு போகணும் அப்படின்றனால என்னோட இயரிங்ஸை வந்து நான் மினிமலாக வச்சுட்டேன். பிகாஸ் ரெண்டுமே ரொம்ப காடியாக, ரெண்டுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் தான் ஹைலைட்டடாக இருக்கணும். அதனால ஐ வென்ட் ஃபார் அ ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ். கொஞ்சம் லென்த்தியான திக்கான ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ்க்கு போயிட்டேன். பிகாஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த நாட் எக்ஸாக்ட்லி போட் நெக், பட் கிட்டத்தட்ட போட் நெக் மாதிரி தான் அப்படின்றனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு லாங்கான நெக் பீஸ் வேர் பண்ணிருக்கேன். அண்ட் போட் நெக்குக்கு நீங்க லாங் நெக் பீஸ் வேர் பண்ணும்போது இன்னும் ஒரு டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சாரி என்ன கலரா இருக்கோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்க நெக் பீஸ் பாத்துக்கோங்க. இப்ப நான் கோல்டன் சாரி போட்டுட்டு இந்த நெக் பீஸ் போட்டிருந்தேன், சாரிக்கும் நெக் பீஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸே தெரியாது, ரெண்டும் பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும், பார்க்க ஒரு டிஃப்ரெண்டா தெரியாது, பளிச்சுன்னு தெரியாது, நேர்ல பார்க்கும்போதும் தெரியாது, போட்டோஸ்ல சுத்தமா தெரியாது. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் பிளவுஸ் கலர். பிளவுஸ் என்ன கலரோ அந்த கலர்ல நெக் பீஸ் ஒன்று போடுங்க. அப்படி இல்லைன்னா கோ ஃபார் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் கலர். இன்னொரு வகையான கன்ஃபியூஷன் என்ன ஆகும்னா, ஆஃப் ஷோல்டர் ஒரு போட் நெக் லைன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லா ஹெவி ஒர்க் இருக்கும், கோல்டன் ஒர்க், அப்புறம் கோல்டன் பீட்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா யூ ப்ரிஃபர் நாட் டு வேர் எனி நெக் பீஸ். அப்படி நெக் பீஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா கோ ஃபார் அ சோக்கர். லைக் உங்களோட சோக்கருக்கும் உங்களோட நெக் லைனுக்கும் நல்ல கேப் இருக்கணும். அப்பதான் உங்களோட சோக்கரும் விசிபிளா இருக்கும், உங்களோட நெக் லைனும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியும். ரெண்டுமே ஓவர்லேப் ஆகக்கூடாது அண்ட் ரெண்டுமே ஒரே கலர்லயும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் இந்த மாதிரி கன்ஃபியூஷனும் நடக்காம பார்த்துக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் திங் இஸ் ஷர்ட் ஆர் காலர் நெக் லைன். சில பேர் வந்து ஷர்ட்ஸ் போட்டு சாரி கட்டுவாங்கல்ல, இல்லைன்னா பட்டன்ஸ் வச்ச மாதிரி காலர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரியான பிளவுசஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளவுசஸ் போடும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் ஓப்பனா வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா உள்ள வந்து நல்ல ஒரு தின்னான கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு சோக்கர் நெக் பீஸ் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா லேயர் நெக் பீஸ், லைக் ஷர்ட்டுக்கு உள்ள நல்லா லேயர்ஸ் இருக்க மாதிரியான நெக் பீஸ் போடுங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அந்த காலர் பட்டன்ஸை போட்டுடுங்க. ஃபுல்லா எல்லா பட்டன்ஸுமே போட்டுட்டு அந்த காலருக்கு மேல வெளியில வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் ஏதாவது போடுங்க. யூ வில் லுக் லைக் அமேசிங், ரொம்பவே நல்லா இருக்குங்க. யூ வில் லுக் சோ வெரி ட்ரெண்டி அண்ட் கிளாஸி. ட்ரை இட் அவுட், யூ வில் ராக். நெக்ஸ்ட் கம்ஸ் ஸ்கொயர் நெக் லைன். ஸ்கொயர் நெக்லைனா இருக்கட்டும் இல்ல ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனா இருக்கட்டும், இந்த ரெண்டு நெக்லைனுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ இந்த ஷார்ட்டான நெக் பீசஸ் இருக்குல்ல, இங்க நல்லா அடிக மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிட் லென்த்ல அப்படியே அந்த சாரி ப்ளீட்ஸ்க்கு மேல வந்து நிற்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான நெக் பீசஸ் போடுங்க. லைக் போட்டிருக்கிறதுக்கும் கொஞ்சம் மேல இந்த அளவுக்கு அழகா அந்த சாரிக்கு மேல வந்து விழும்ல, அந்த மாதிரி போடுங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும், முக்கியமா ஸ்கொயர் அண்ட் ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனுக்கு. ஹால்டர் நெக்ஸ். ஹால்டர் நெக்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஸ்லீவ்லெஸ்ல வந்து ஸ்லிப்டி வரும் பார்த்துருக்கீங்களா நெக்ஸ்ட், அதுதான் வந்து ஹால்டர் நெக். ஜென்ரலி ஹால்டர் நெக் போட்டிங்கன்னா அங்கே நெக் பீஸ் போட்டால் நல்லா இருக்காது. பிகாஸ் உங்களோட நெக் லைன் வந்து இப்படி போகுது இல்லையா, அண்ட் உங்களோட நெக் பீஸ் வந்து அதுக்கு மேலேயே விழும், அது பார்க்க நல்லா இருக்காது, ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அதனால ஹால்டர் நெக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கோ ஃபார் அ பிக் ஹியரிங். ஸ்டேட்மெண்ட் இயரிங்கா இருக்கலாம், பிக் லாங் ஹேங்கிங்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்ல பெரிய ஜும்காஸா இருக்கலாம், எது வேணா போடலாம். பட் ஆல்வேஸ் கோ ஃபார் நைஸ் பிக் ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் ஆர் ஜும்காஸ். டோன்ட் கோ ஃபார் எனி நெக் பீஸ். இல்ல இது வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஹால்டர் நெக்கா இருக்கு, லைக் இந்த மாதிரி இங்கெல்லாம் க்ளோஸ்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஹால்டர் நெக்கா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லாங்கான செயின் வரும் பார்த்துருக்கீங்களா நம்மளோட தொப்புள் வரைக்கும், அந்த மாதிரி போடுங்க. இட் வில் பி அமேசிங். நெக்ஸ்ட் கம்ஸ் டர்ட்டில் நெக்ஸ். டர்ட்டில் நெக்ஸ் ஆர் ஹை நெக்ஸ், லைக் இவ்வளோ தூரம் பிளவுஸ் இருக்கும்ல, முக்கியமா இந்த விண்டர்ஸ்ல எல்லாம் போடுவாங்க நல்லா ஃபுல் ஸ்லீவ் டர்ட்டில் நெக்கா இருக்கலாம், இல்ல ஸ்லீவ்லெஸ் டர்ட்டில் நெக்கா இருக்கலாம், ஃபுல்லி கவர்டா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹை நெக்ஸா இருக்கலாம். ப்ளீஸ் அவாய்ட் வேரிங் ஷார்ட் நெக் பீசஸ், சோக்கர் நெக் பீசஸ், மிட் லென்த் நெக் பீசஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டர்ட்டில் நெக்ஸ் அப்படின்னாலே ப்ரிஃபரபிளி கோ ஃபார் லாங் தின் நெக் செயின்ஸ். அப்புறம் சில பேர் வந்து இந்த ஜுவல் நெக் மாதிரி போடுவாங்க. உங்களோட நெக் லைன் வந்து எவ்வளவு பெருசு இருக்கோ அதே அளவுக்கு தான் உங்களோட நெக் பீஸும் இருக்கணும். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா உங்க நெக் லைன்ல டிசைன் பண்ண மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி போடுங்க. முக்கியமா பட்டு சாரிக்கு, டிசைனர் சாரிக்கெல்லாம் வந்து இப்போ அந்த மாதிரி போடுறாங்க.
Please try it out. ரொம்பவே அழகா இருக்கு. And that's all guys. நீங்களும் இனிமே என்ன மாதிரி necklinesக்கு என்ன மாதிரி neck pieces போடணும் அப்படின்னு கத்துட்டு இருந்திருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோல நான் போட்டிருக்க saree details or jewelry details ஓட full pic or close up pic வேணும் அப்படின்னா please go follow me in my Instagram and my Instagram handle is Preet_lifestylist. இந்த வீடியோ வழக்கம் போல இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். and இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்க எல்லாரும் மீட் பண்றேன். until then it's me Preetha signing off. Bye.